நடிகர் பிரேம்ஜி இவரை நடிகர்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா இசையமைப்பாளராகவும் பாடகராகவுமே இவர் வலம் வந்திருக்கிறாரு. இவரோட அப்பா கங்கை அமரன், அவரும் மிகப்பெரிய இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர், பாடகர், எல்லா திறமையும் அவருக்கு இருக்கு. அவர்கிட்ட இருந்து தான் இவருக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக நடிகர்களில் காமெடி பண்ணி நடிக்கிறதுல இவரை மிஞ்ச ஆளே இல்லை. ஏன்னா இவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே அவ்வளோ விஷயத்தை அவர் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒருத்தர். சிங்கிளுக்கு உதாரணமாக இருந்த ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 45 வயசு வரைக்குமே கல்யாணமே பண்ணிக்கிறாம, கல்யாணம் அப்படின்னு கேட்டால் கல்யாணமாவது ஒன்றாது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறோம்னா இந்த லைஃப் எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக பேசிகிட்டு இருந்த மனுஷனுக்கு திடீர்னு கல்யாணம் ஆனால் அது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியாகவும் ஆனந்தமாகவுமே இருக்குது. அது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிரேம்ஜி அவர்கள் எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதுக்கான நிச்சயதார்த்தமும் நடந்தது. ஆனால் யார் பொண்ணு, யார் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறா என்ன அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் நேற்று அவங்களோட கல்யாணத்துக்கு முன்னுதான் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை வெளியே தெரியப்படுத்தினாங்க. அந்த பொண்ணோட பெயர் இந்து. பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தாங்க. மொத்தமாக ஜோடி ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் திருத்தணி முருகன் கோயிலில் பிரேம்ஜிக்கும் இந்துவுக்கும் திருமணம் ரொம்பவே கிராண்டாக நடந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் மட்டுமே தான் இந்த திருமணத்தில் கலந்துட்டாங்க. ரொம்ப பெருசாக செலிப்ரிட்டிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த மாதிரி பண்ணலை. சிம்பிளாக நீட்டாக பண்ணிட்டாங்க. ஆனால் இவரோட ரசிகர்கள் இவருக்கு பல விமர்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிங்கிளுக்கு உதாரணமாக இருந்த நீங்களே இப்படி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னுலாம் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் கல்யாணம் வாழ்க்கையோட ஒரு அர்த்தமான ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு துணை அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறத உணர்ந்து பிரேம்ஜி அவர்கள் திருமணத்துக்கு சம்மதிச்சு, இது கிட்டத்தட்ட ஒரு காதல் திருமணம் மாதிரியே தான் நடந்திருக்கு. இவரோட அண்ணன் இதில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. இன்ஸ்டாகிராமில் திரும்ப திரும்ப தன்னுடைய தம்பிக்கு கல்யாணம் அப்படிங்கிறது எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் மிகவும் சந்தோஷம் அப்படிங்கிறது மாதிரி அவர் தெரியப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையுமே சரி, பிரேம்ஜிகிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது அவர்கிட்ட மெயினாக கேட்குற கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா கல்யாணத்தை பற்றியாக தான் இருக்கும். அது சென்னை 6,28,000 அது பார்ட் 1, பார்ட் 2, அதுக்கப்புறம் சரோஜா, இப்படி நிறைய படம் அவர் நடித்தார். நிறைய பாடல்கள் பாடினார். நிறைய படத்தில் கார்த்தியோடலாம் காமெடிக்கு ஃப்ரெண்டாக காமெடிக்கு வந்திருப்பார். சூர்யாவோடையும் வந்திருப்பார். எல்லா இன்டர்வியூலையுமே அவர்கிட்ட கேட்ட கேள்வி நீங்கள் எப்படி இதை பண்ணினீங்க, எப்படி ஆக்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் தாண்டி ஒரு கொஸ்டின், உங்களுக்கு எப்போ கல்யாணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலம்பரசன் அவர்கள்கிட்டையும் இந்த கேள்வி தான் இப்போ அதிகமாக கேட்கப்படுது. ஸோ பிரேம்ஜிக்கு கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே, திரையுலகினத்தினர் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கும் எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதோ அவரோட ரசிகர்களுக்கும் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா 45 வயசில் அவர் இப்போ திருமணத்துக்கு சம்மதித்து ஒரு பெண்ணை மனதார நேசித்து அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. முருகன் கோயிலில் அவங்களோட திருமணம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி பல சினிமா நியூஸை தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.